தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சமயமணிவண்ணன், இந்த குழுவில் யார் யார் இடம்பெற்றுள்ளனர்? மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் இதர கட்சிகளை கூட்டணியில் சேரும் இதர கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சூழலில் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் அனைத்தும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டன. 3வது அணியாக எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவும் அதன் பங்கிற்கு கூட்டணி கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தற்போதைய சூழல் வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பாஜக கூட்டணியில் அங்க வகித்து வரும் சூழலில் தற்போது கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து பாஜக மாநில தலைவர் அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள 7 பேரை பொறுத்தவரைக்கும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தமிழக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன், தற்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழுவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இந்த குழுவானது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் மாநில அளவில், அதாவது தமிழகத்தில் இணையும் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளும் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் பணிகளையும் மேற்கொள்ள உள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி சென்னை வர உள்ள சூழலில் தமிழகத்தில் அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை வர உள்ள சூழலில் இந்த அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இந்த அறிவிப்பானது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களின் அனுமதியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழக அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசனை நடத்திடவும் ஒருங்கிணைத்திடவும் இந்த குழுவானது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணிவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.